ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 11/3/2025 மாசி மாதம் 27ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான செவ்வாய்க்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். பிரதோஷ தினம் இன்று. ஆகவே மாலையிலே சிவபெருமானை வணங்க வேண்டும். மாலையிலே சிவன் ஆலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வ மாலைகள் சாற்றி வில்வார்ச்சனை செய்து வில்வாஷ்டகம் படித்து லிங்காஷ்டகம் படித்து சிவபுராணம் படித்து நெஞ்செல்லாம் சிவபெருமானை மனமாற துதிக்க வேண்டிய அற்புதமான பிரதோஷ நாள் இன்றைய நாள். மாலையிலே அவசியம் 12 ராசிக்காரர்களும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவற்றை பிரதோஷ வழிபாடு நிவர்த்தி செய்யும். எனவே பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:19 சூரிய அஸ்தமனம் மாலை 6:19 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:07 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று காலை 10:30 வரை வளர்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:07 வரை மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வெகு நாட்களாக வாடகை இல்லத்திலே இருப்பவர்களாக இருந்தால் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்கினால், இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை துவங்கினால் வெற்றி கிடைக்கும். அதேபோல் வேலையிலே பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை அமையும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற அற்புதமான நாள். கடன் விஷயத்திலே எங்கேனும்
நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. புதிய செல்போன் வாங்குவீர்கள், புதிதாக பொருட்கள் வாங்குவீர்கள், சுப செலவுகள் செய்கின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அவர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். அதாவது உங்களுடைய வயதுக்கேற்ற முறையிலே உங்களுக்கு நல்லது நடக்கும். அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ற வகையிலே உங்களுக்கு நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே செய்பவர்களுக்கு நல்ல நாள், நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மனமகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி, இவை யாவும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அதன் காரணமாக என்ன நடக்கும்? மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மனதிற்கு ஆரோக்கியத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் தருபவன் சந்திர பகவான், மனோகாரகன் என்பார்கள். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் எல்லாம் தீர்ந்துவிடும். கடனை அடைக்கும் அளவுக்கு பொருளாதாரம் வலுவாக இருக்கும். கடனை அடைத்து விட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கின்றீர்களோ அவையெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். ஆகவே நினைப்பதை நல்லதாக நினையுங்கள். இன்றைய நாளிலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆக கடக ராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்று சகலவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் கன்னிராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும்.
கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நிறைய பணம் வரும். இன்றைய நாளிலே கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் மனதிலே சந்தோஷம் குடிகொள்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், இன்றைய நாளிலே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தால்தான் அவருடைய திறமையை வெளி உலகுக்கு நிரூபிக்க முடியும். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் எப்படி நிரூபிக்க முடியும்? ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளி உலகுக்கு நிரூபித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். அதன் மூலமாக நல்ல புகழை சம்பாதிப்பீர்கள். பெயரும் புகழும் வந்துவிட்டால் வருமானம் அதிகரிக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வருகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை உங்களுடைய மனதுக்கு ஏற்ப கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் பொன்னான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிங்கள். சந்திராட்டம நாளிலே நாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். மௌனத்தை முற்றிலுமாக கடைபிடித்து யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். ஒருவரை பற்றி ஒருவர் இல்லாத போது மற்றவரிடம் பேசாதீர்கள். அதேபோல் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாமல் இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பயத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். இன்றைய நாளிலே தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே மனதனை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே அதிகாலையிலே கந்த சஷ்டி கவசம் கேளுங்கள். கந்த குரு கவசம் கேளுங்கள். மாலையிலே பிரதோஷ வழிபாடு செய்து கோளறு பதிகம் படியுங்கள். சிவ ஆலயத்திலே அமர்ந்து, சிவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து பிரதோஷத்துக்கு நந்தி பகவானுக்கு செய்கின்ற அபிஷேகங்களை எல்லாம் தரிசனம் செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிவபுராணம் படியுங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். தொழிலிலே புதிய முயற்சிகள் வெற்றியை தரும்.
ஆகவே இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகனை வழிபடுங்கள். மாலையிலே பிரதோஷ தினம் சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். ராமநாமம் எழுதுங்கள். ராமநாமத்தை எழுதினால் மனதிலே ஒரு அமைதி கிடைக்கும். அமைதியான மனமானது தேவையில்லாதவற்றை சிந்திக்காது, தேவையில்லாதவற்றை பேசாது. ஆகவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு ராமநாமத்தை எழுதுங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே முருகனை வழிபடுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். அதேபோல் மாலையிலே பிரதோஷ நாள் நந்தியம்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள், சண்டிகேஸ்வரரை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். மனம் தெளிவடையும். ஆகவே இன்றைய நாளிலே அவற்றையெல்லாம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள், தங்கம் வெள்ளி இப்படி. ஆகவே இன்றைய நாள் மீனராசினருக்கு சிறப்பாக இருக்கின்றது. முருகனை வழிபடுங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ தினம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு திரவியங்கள் வாங்கி கொடுங்கள். 12 ராசினருமே இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ நாளிலே தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை துதிக்கின்ற அற்புதமான நேரம். இந்த நேரத்திலே சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடைபெறுகின்ற அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தால் நம்முடைய கர்ம வினைகள் அகலும். கர்ம வினையினால்தான் நாம் இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம். ஆகவே பிறவியனும் பெரும் கயிற்றை அறுப்பவன் சிவபெருமான். தொடர்ந்து இந்த பிறவி எனும் மாய சூழலிலே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு சிவ வழிபாடுதான் நம்மை கடை தேற்றும். ஆகவே பிரதோஷ நாளிலே சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து எவனொருவன் மாதா மாதம் நடைபெறுகின்ற இந்த 2 பிரதோஷங்களிலும் கலந்து கொள்கின்றானோ அவனுக்கு பிறப்பில்லா பெருவாழ்வு கிடைக்கும். ஆகவே பிரதோஷ நாளிலே 12 ராசினரும் கலந்து கொள்வோம். சிவனை வழிபட்டு அடுத்த பிறவியில் நமக்கு இல்லை, பூமியிலே மறுபடியும் பிறந்து இந்த பிறவி எனும் பெருங்கடலிலே விழாமல் கர்மாக்களை அனுபவிக்காமல் இருப்போம். ஆகவே இந்த பிறவி தொல்லை அகல வேண்டும் என்றால் சிவபெருமானை வணங்கி பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் என்று பாடினார் மாணிக்கவாசகர். ஆகவே அந்த சிவபெருமானை வணங்கி பிறவியில்லா பெருவாழ்வை பெறுவோம். ஓம் நம சிவாயா. 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். சென்னை காளிகாம்பாள் கோவில். காளிகாம்பாள் சென்னையிலே இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு ஆலயம் என்று சொல்லலாம். சென்னையிலே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் இந்த அம்பாளை பற்றி எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். சென்னையிலே புகழ்பெற்ற ஸ்தலம் காளிகாம்பாள் கோவில் என்றாலும் சென்னை மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற
அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆலயம் அம்பாள் காளிகாம்பாள். இந்த ஆலயமாகப்பட்டது, இந்த ஆலயத்திலே இருக்கின்ற சிறப்புகளை பற்றியெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். சத்ரபதி சிவாஜி 1677ஆம் ஆண்டிலே இந்த ஆலயத்துக்கு வந்து காளிகாம்பாளை வணங்கிய தகவல்கள் இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. காளிகாம்பாள் ஆலயம் என்பது சுமார் 3000 ஆண்டு காலம் பழமையானது மட்டுமின்றி மிக மிக அற்புதமான வரலாற்று சிறப்புடையதாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்திலே நாம் செய்கின்ற எல்லா வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேறி வெற்றி பெறும் என்பது ஐதீகம். தற்போதுள்ள இந்த ஆலயமானது 1639ஆம் ஆண்டிலே விஸ்வகர்மா குலத்தவரால் கட்டப்பட்டு இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக அற்புதமாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயம் விஸ்வகர்மா அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா சமுதாயத்தினரும் வந்து வழிபடுகின்ற அற்புதமான கோவில். எப்படி சிதம்பரத்திலே வழிபட்டால், திருவண்ணாமலையை நினைத்தால், காளையார் கோவிலிலே காலடி எடுத்து வைத்தால், திருவாரூரிலே பிறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கின்றார்களோ, அதுபோல பாரிமுனை காளிகாம்பாள் தலத்திலே இந்த குங்கும பிரசாதத்தை பெற்றாலே வாழ்விலே உயர்வும் மோட்சமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். காளிகாம்பாள் கோவிலிலே பெறுகின்ற அந்த குங்குமத்துக்கு அத்துணை விசேஷங்கள் உண்டு. காளிகாம்பாள் கோவிலுக்கு செல்லும்போது அவசரப்பட்டு நாம் நம்முடைய வழிபாடுகளை செய்யக்கூடாது. ராஜகோபுரம், நடராஜ மண்டபம், காயத்ரி மண்டபம், இந்த மண்டபங்களிலே எல்லாம் நின்று நிதானமாக ரசித்து பார்த்து நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கேயே வைக்க வேண்டும். அடுத்து காளிகாம்பாள் மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் தன்னுடைய இரு கரங்களாக பெற்றிருப்பதாக புராணங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே காளிகாம்பாளை வணங்கினால் மகாலட்சுமியையும் கலைவாணியையும் வணங்கிய பேரு நமக்கு கிடைக்கும். காளிகாம்பாள் ஆலயத்தினுடைய பரிவார தேவதையாக விட்டிருப்பது கடல் கன்னி. கடல் ஓரத்திலே அமைந்திருக்கின்ற கோவில் இந்த கோவில். ஆகவே கடல் கன்னிதான் இங்கே பரிவார தேவதையாக விட்டிருக்கின்றார். காளிகாம்பாள் ஆலயம் என்பது கிழக்கு நோக்கி அற்புதமாக திருக்கோலம் கொண்டிருக்கின்றாள் அம்பாள். காளிகாம்பாள் ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. இங்கே அமர்ந்திருக்கின்ற அம்பாள் மேற்கு நோக்கி அற்புதமாக விட்டிருக்கின்றார். ஆதிபராசக்தி தன்னை பல சக்திகளாக தோற்றுவித்து சித்தாடல் செய்தவள். எப்படி சிவபெருமான் திருவிளையாடல் செய்தாரோ அதுபோல அன்னை சக்தி ஆதிசக்தியானவள் சித்தாடல் செய்தவள். அந்த அபூர்வ சக்திகளுள் ஒருவளே அன்னை காளிகாம்பாள். காளிகாம்பாளினுடைய அவதாரம் நீலியாய் சூலியாய் காளியாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தும்பட்டம், வீண் பெருமை என்ற நிலைகளை தன்னுடைய நிலை உணராமல் இருப்பவர்களை மாற்றுவது இத்தலம். இந்த காளிகாம்பாள் கோவிலிலே வந்து வழிபட அவர்கள் தன்னடக்கம் பெற்றவர்களாக மாறுவார்கள். தங்களுடைய துர்குணங்கள் எல்லாம் நீங்க பெறுவார்கள் என்பது ஐதீகம். அன்னை காளிகாம்பாளிடம் பாரதியார் உரிமையோடு பேசி மனதை பறிகொடுத்து பல கவிகளை பாடுவதற்கான திறமைகளை பெற்றார் என்று சொல்வார்கள். காளிகாம்பாளிடம் பாரதியார் அவர்கள் பேசுவாராம். ஆகவே காளிகாம்பாள் எதிர்பார்ப்பது நிச்சலமான பக்தியை. பாரதியார் ஒரு உதாரணம். சென்னையிலே வாழ்ந்த காலங்களிலே எல்லாம் காளிகாம்பாள் ஆலயத்துக்கு சென்று விட்டுத்தான் அலுவலகம் செல்வார் பாரதியார். காளிகாம்பாள் அருள் புரியும் இத்தலத்திலே இந்திரன், குபேரன், விராட புருஷனான ஸ்ரீ விஸ்வகர்மா ஆகியோர் போற்றி துதித்துள்ளனர். காளிகாம்பாள் அவதரித்த இடத்தை நம்முடைய முன்னோர்கள் சொர்ணபுரி என்று பெயரிட்டு அழைத்து வந்ததாக வரலாறு கூறுகின்றது. நாகலோக கன்னிகளும்
தேவலோக கன்னிகளும் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அடைந்ததாக வரலாறு கூறுகின்றது. காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பண்டிமலை சுவாமிகள், காயத்ரி சுவாமிகள், தவத்திரு ராமதாசர் உள்ளிட்ட மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் என்பது வரலாறு. பௌர்ணமி தோறும் இங்கு இரவு 7 மணிக்கு அம்பாளுக்கும் காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடும் பூஜையும் நடைபெறும். இந்த பூஜையிலே கலந்து கொண்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்த அடியார் பெருமக்களுக்கு உடனடியாக அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதேபோல் சனிக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கும் சிறுவர்களுக்கான நீதி போதனை மற்றும் ஆன்மீக வகுப்புகள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது. அதாவது எதிர்கால சந்ததியினர் ஆன்மீகத்திலே உயர்வடைய வேண்டும், அவர்களுக்கு நல்ல பண்புகள் எல்லாம் வளர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு இவை நடத்தப்பட்டு வருகின்றது. காளிகாம்பாள் கோவிலிலே அதேபோல் காளிகாம்பாள் கோவிலிலே ஆடி வெள்ளிக்கிழமைகள் அற்புதமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று ஆடி மாத உற்சவம் அருமையாக நடைபெறுகின்றது. நவராத்திரி உற்சவம் அருமையாக நடைபெறுகின்றது. இத்தலத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜை, கோபூஜை, திருவிளக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றது. அதேபோல் இந்த காளிகாம்பாள் கோவிலிலே நடைபெறுகின்ற சுவாசினி பூஜை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பூஜையாகும். இந்த பூஜை சுமங்கலிகளுக்கு விசேஷ அருள் தருவதாகவும் பல பேறுகளை தருவதாகவும் இந்த பூஜை அமைந்திருக்கின்றது. எங்குமே இல்லாதபடி இத்தலத்திலே சுவாசினி சங்கம் அமைக்கப்பட்டு மகளிர் எல்லாம் ஒன்று கூடி மிக சிறப்பான பூஜையிலே ஆன்மீக காரியங்களை எல்லாம் செய்து வருகின்றார்கள். இத்தலத்திலே அமாவாசை தோறும் காயத்ரி தேவிக்கும் விஸ்வபிரம்மத்துக்கும் விஸ்வகர்மா வழிபாட்டு குழு சார்பிலே சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது. காளிகாம்பாள் கோவிலிலே 12 அம்சங்களை கொண்டவள். அதாவது காளிகாம்பாள் மொத்தம் 12 அம்சங்களை கொண்டவள். அதிலே ஒரு அம்சம் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மன் ஆகும். இத்தலம் 2 பிரகாரங்கள் கொண்டது. உள்பிரகாரத்திலே அருணாச்சலேஸ்வரர், நவகிரகங்கள், வள்ளி தெய்வானை சமேத முருகக்குண்டிலே கட்டப்பட்டது. இந்த கோவில் கடற்கரையிலே இருந்தபோது காளிகாம்பாள் மிகவும் உக்கிரமானவளாக இருந்திருக்கின்றாள். தம்புச்செட்டி தெருவுக்கு மாறிய பிறகு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து சாந்தமாக ஆகிவிட்டதாக வரலாறு சொல்கின்றது. காளிகாம்பாளுக்கு நெய்தல் நீல காமாட்சி என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அதேபோல் மச்ச புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம் ஆகிய புராணங்களிலே இந்த கோவிலை பற்றிய, இந்த அம்பாளை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றது. இந்திரன், குபேரன், வருணன், வியாசர், பராசரர், அகத்தியர், ஆங்கீரசர், புலஸ்தியர், விராட புருஷன், விஸ்வகர்மா ஆகியோர் இத்தலத்திலே வழிபட்ட வரலாறு இருக்கின்றது. புராணங்களிலே இத்தலம் புராணபுரி, பரதபுரி என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இத்தலத்தோடு தொடர்புடைய சரித்திர சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகள் கோவிலிலே அதன் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இத்தலத்திலே வழிபட்டால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஊடலை பிரதிபலிக்கும் வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் முடிந்து சிவபார்வதி திரும்பி வரும்போது ஊடல் உற்சவம் நடத்தப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே விராட புருஷ விஸ்வகர்மா சன்னதியிலே வழிபடும் போது ஓம் தேவதேவ மகாதேவ விஸ்வபிரம்ம ஜெகத்குருவே நம என்று சொல்லி வழிபாடு செய்யலாம். இத்தலத்திலே பூந்தேர், கிண்ணித்தேர், வெள்ளித்தேர் என்று 3 வகையான தேர்கள் உள்ளன. அதேபோல் இத்தலத்திலே 33 பஞ்சலோக சிலைகள் உள்ளது. தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் இதனை பதிவு செய்திருக்கின்றனர் என்பது விசேஷமான ஒரு தகவலாகும். இந்த கோவில் உள்ளது போன்று இந்தியாவிலே வேறு எங்கும் எந்த தலத்திலும் கிண்ணித்தேர் என்பது கிடையாது. ஆகவே அபூர்வமான கிண்ணித்தேர் என்பது இந்த ஆலயத்திலே மட்டும்தான் உள்ளது. அதேபோல் தினந்தோறும் இத்தலத்திலே நடக்கின்ற அர்த்தஜாம பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்பாள் முன் அனைவரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தும் வகையிலே இவ்வாலயத்திலே தரிசனத்துக்காக யாரிடமும் சிறப்பு கட்டணம் என்பது வசூலிப்பது இல்லை. யாராக இருந்தாலும்
வரிசையிலே வந்துதான் அம்பாளை வழிபட வேண்டும். ஆகவே எல்லா சிறப்புகளும் உடைய இந்த காளிகாம்பாளை அன்றாடம் வழிபட்டு நம்முடைய கர்ம வினைகள், வறுமை போன்றவை நீங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி.